ஃபாரஸ்ட் வில்லேஜ் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காய்கறி தோட்டம் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய களை வந்துருச்சு. அதாவது கூட வந்து நிறைய செடிகள்லாம் வளர்ந்துருச்சு. அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம நீட்டாக பராமரிக்க போகிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவாக பதிவு பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல, அதாவது இந்த தோட்டம் அமைச்ச வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரே நாளில் இந்த 20க்கு 20 அடியில் வந்து என்னென்ன காய்கள்லாம் போட்டிருக்கேன், அதாவது கிட்டத்தட்ட 10 காய்கறிகள் போட்டிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எப்படிலாம் ஒர்க் பண்ணோம், அதுக்காக நான் என்னென்ன செலவாச்சு, அதில் வந்து எத்தனை வகையான காய்கறிகள் போட்டோம்னு சொல்லிட்டு அதில் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றத வீடியோ போட்டிருந்தேன். நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒரு காய்கறி தோட்டத்தை அமைச்சு அதுலேருந்து எப்படி காய்கறி எடுக்கலாம், அதாவது எப்படி வந்து அதை காய் விதையெல்லாம் வந்து நம்ம பதிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் கிடையாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த காய்கறி தோட்டம் அமைக்கும்போது அதாவது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த ஏற்கனவே களையாக இருந்தது அதெல்லாம் வெட்டி அதில் களையெல்லாம் பொறுக்கிட்டு தான் வந்து நம்ம அமைச்சு அதுலேருந்து ஒவ்வொரு விதையாக போட்டு நீட்டாக பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 10-15 நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா களை வந்து ஜாஸ்தி ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படின்னா, நாங்கள் வந்து மாட்டு சாணத்தை வந்து நம்ம காட்டிலே கொட்டிடுவோம். அதனால் வந்து மாடில் இருக்கிற அந்த விதைகள், அதாவது சாணத்தில் இருக்க அந்த விதை வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம செடியாக முளைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அது செடி வந்து கூடவே, அதாவது நம்ம காய்கறி செடி கூடவே வளர்ந்தா அந்த என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்க சத்தெல்லாம் வந்து அந்த செடிங்க எடுத்துக்கும், காய்கறி வந்து ஒழுங்காக வளராது, அந்த செடி வந்து வளராமல் செத்து போயிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த கல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இன்றைக்கி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா என் ஒய்ஃபு இப்போது என் அம்மாவும் வந்து 2 பேரும் வந்து வெட்டிகிட்ருக்காங்க. அதில் வெட்டிட்டு பார்த்திங்கன்னா 2 பார் முடிச்சிட்டாங்க. இது ஃபுல்லாகவே இன்றைக்கி வெட்டி முடிக்கணும். அதுக்கப்புறம் வெட்டி முடிச்சது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து வெளி பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நம்ம இது பண்ணணும். ஏன்னா வந்து முள்ளங்கின்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிழங்கு வந்து ஜாஸ்தியாக உள்ளே இறங்கும். அப்போ வந்து நம்மளுக்கு மண் வந்து நிறைய தேவைப்படும். அப்போ நிறைய இருந்தால் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிழங்கு வந்து நல்லா ஒரு தாராளமாக வரும். இல்லை அப்படின்னா நம்ம மண் அணைக்காம மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கிழங்கு வந்து மேலேயே வந்துடும், அழுகிரும். வெயிலும் இல்லை மழை இது மாதிரி பட்டுச்சு அப்படின்னா அழுகி போயிடும். அதனால் மண் நம்ம அணைக்கணும். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார், இந்த முள்ளங்கி பார் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு, அதவே வெட்டிட்டு இப்போது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மண் அணைச்சிட்டோம். இப்படி செடியை சுற்றி மண் அணைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தா, ஒரு மழையோ இல்லை காற்று அடித்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா செடி வந்து சாய ஆரம்பிக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து மண் அணைச்சிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா 2 பக்கமும் சாயாமல் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து வர விளைச்சலும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து மண் அணைக்கணும். இந்த காய்கறி தோட்டத்தில் இருக்க களையெல்லாம் நீக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வெட்டி முடிச்சிட்டோம். பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ பார்க்குறதுக்கு காடு வந்து நீட்டாக இருக்குது. இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா செடியும் வந்து தாராளமாக வளர ஆரம்பிக்கும். நாங்கள் இது வரைக்குமே வந்து எந்த ஒரு மருந்தும் எதுவும் அடிக்கலை, நாங்கள் யூரியா எதுவும் போட கிடையாது. ஏன்னா நம்ம இயற்கையாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மாட்டு சாணத்தை, அந்த எரு வந்து ஆல்ரெடி இருந்தது, அதை எடுத்து வந்து நம்ம போட்டு தான் இது பண்ணியிருக்கோம். நம்ம செயற்கை உரம் இல்லை செயற்கை மருந்து அடிச்சிருந்தால் அந்த மாதிரி பூச்சிலாம் வந்து செடியை ஓட்ட போட்டிருக்காது. நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால தான் அந்த பூச்சிங்கெல்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரெடி பண்ணி நம்ம அதை அடிக்கணும். காலையெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து இதுக்கு வாய்க்கால் வழியாக விடணும். அதுதான் அடுத்த ப்ராசஸ். இப்போ இதில் இன்றைக்கி என்ன ஒரு ஆச்சரியம் நம்மளுக்கு நிகழ்ந்தது அப்படின்னா, இந்த களையை வெட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்த முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மழையே பெஞ்சிருச்சு. ஸோ இப்போ தண்ணி கட்ட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. மழையே நம்மளுக்கு அந்த தண்ணி
இந்த காய்கறி தோட்டத்தை பற்றியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்ல விரும்புகிறதா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.